ரீசென்ட்டா நடந்த பிரஸ் மீட்ல நம்ம ஜெரம் பவுல் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க நெனச்ச மாரி இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஒன்ஸ் எங்களோட டார்கெட்டான 2% ரீச் ஆயிருச்சு அப்படின்னா, நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இங்க நெறைய எக்ஸ்பர்ட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த இயர் எண்டுல ஒன்ஸ் ஆர் 2 டைம் ரேட் கட் வரலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த எஃப்ஓஎம்சி பத்தின வீடியோல எண்டுல மென்ஷன் பண்ணியிருப்பேன். அ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ இந்தியாவ அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ அத எக்ஸ்பிளைன் பண்ற மாரி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி இன்டர் கனெக்ட் ஆயி தான் இருக்கு. ஸோ எனக்கு வேற ஒரு கண்ட்ரில ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா, அது இந்தியாவ அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. இஸ்ரேல்ல நடக்கிற போரும் சரி, உக்ரைன்ல நடக்கிற போரும் சரி, டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ இந்தியாவ அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு எக்கனாமி எப்படி ரன் ஆகுது அப்படின்னு புரிய வைக்கிற விதமா தான் இந்த வீடியோ. ஸோ எண்ட் ஆஃப் த டே இங்க அஃபெக்ட் ஆகுறது உங்கள மாரி என்ன மாரியான மக்கள் தான். ஸோ அத மைண்ட்ல வச்சுட்டு இந்த வீடியோவ பாருங்க. இப்ப அமெரிக்கால இருக்கிற ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்கிரீஸ் பண்றது எப்படி இந்தியாவ அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு இன்வெஸ்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் என்னையே எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன். இப்ப நான் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, அதுலேருந்து நான் ப்ராஃபிட் மேக் பண்றத தான் எதிர்பார்ப்பேன். ஈவன் அது ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாக்குள்ள இருந்தாலும் சரி, இந்தியாக்கு வெளிய இருந்தாலும் சரி, ஐ நீட் டூ மேக் ப்ராஃபிட். எனக்கு ப்ராஃபிட் வரணும்னா, நான் எனக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ அங்க நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் இந்தியாவ விட்டு எங்கேயும் போமாட்டேன். இந்தியாக்குள்ள தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிலாம் யாரும் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு இன்வெஸ்டாரும் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்டு தான் காத்துட்டு இருப்பாங்க. ஸோ ஈவன் அது எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒரு இன்வெஸ்டரோட மைண்ட் செட் ஒர்க் ஆகும். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வருவோம். நம்ம ஜெரம் பவுல் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்கிரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 2022ல நெனைக்கிறேன். ஸோ அந்த ரேட்ல இந்தியால என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அரவுண்ட் 4.5%. ஸோ இப்ப ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.5%. ஸோ இப்ப நம்ம ஒரு வாட் இஃப் சினாரியோ கிரியேட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஜெரம் பவுல் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்கிரீஸ் பண்ணும்போது, நம்ம ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஃப்ளாட்டாவே வச்சிருந்தாங்கன்னா, இப்ப இந்தியாவோட கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும்? அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்க்காக பார்க்கலாம். ஸோ இந்த சினாரியோ படி இப்ப கரண்ட்டா அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.5%. இந்தியால ஃபெட் இன்கிரீஸ் பண்றதுக்கு முன்னால இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 4.5%. ஸோ இந்த 2க்கும் உள்ள கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1% கேப் இருக்கு. எப்போ இந்த பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கோ, அப்போ ஒரு இன்வெஸ்டர் மைண்ட் செட் எப்படி யோசிக்கும் அப்படின்னா, அதாவது நான் இந்தியால ஒரு ரூ. 100 இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு 4.5% ரிட்டர்ன் கிடைக்கும். அதே ரூ. 100 நான் அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு 5.5% ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதுதான் இங்க 1% டிஃபரன்ஸ். ஸோ நான் வெறும் சினாரியோ தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வெறும் 1% ரிட்டர்னுக்குலாம் எந்த இன்வெஸ்டரும் வெளிய போறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா கன்வர்ஷன் சார்ஜஸ் இருக்கு, டாக்ஸ் இருக்கு, பிளஸ் புரோக்கரேஜ் இருக்கு. இந்த 3ம் சேர்ந்தே அந்த 1% ரிட்டர்ன் டேலி பண்ணிரும். ஸோ எப்ப இந்த பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் அதிகமா இருக்கோ, அப்ப இன்வெஸ்டர் வந்து இந்த கண்ட்ரிலேருந்து வேற ஒரு கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இன்னும் நான் பாஸ்ட்ட வச்சு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட இன்கிரீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சிருந்தாங்க அப்படின்னா 0.5%. அந்த டைம்ல இந்தியால பார்த்தீங்கன்னா 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு. ஸோ இடையில 3.5% டிஃபரன்ஸ். இங்க சார்ஜஸ், டாக்ஸஸ் எல்லாம் கழிச்சா கூட 2% கெயின் அசால்ட்டா நிக்கும். ஸோ அதனால தான் நெறைய எஃப்ஐஐஸ் உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாரி இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஸ் இருக்கிறப்ப, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இன்வெஸ்டர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டருக்கு இந்த மாரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது, எங்க லோ ரிட்டர்ன் கிடைக்குதோ, அங்கருந்து மணிய வித்ட்ரா பண்ணிட்டு, எங்க ஹை ரிட்டர்ன் கிடைக்குதோ, அங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம பார்த்த சினாரியோல இந்தியால 4.5%ம் அமெரிக்கால 5%ம் குடுத்தாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டர் மைண்ட் இந்த சமயத்துல எப்படி யோசிக்கும் அப்படின்னா, மணிய நான் இந்தியால வச்சிருக்கிறத விட, எனக்கு அமெரிக்கால வச்சிருக்கும்போது ஹை ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கிறதப்ப, ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தன் மணிய எடுத்து அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, தாங்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கையும், பாண்ட்ஸையும் விக்கிறது. அப்படி நெறைய இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக்கையும், பாண்ட்ஸையும் விக்கும்போது மார்க்கெட் டவுன் ஆகும். ஓகே. இப்ப நான் என்கிட்ட இருக்கிற ஸ்டாக் எல்லாம் வித்துட்டேன். இப்ப அடுத்த ஸ்டெப்பா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற ரூபாய
நான் டாலராக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நான் டாலராக கன்வெர்ட் பண்ணால் தான் நான் அதை அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப நான் ருப்பியை செல் பண்ணி டாலரை பை பண்ணணும். ஸோ இது ஒரு சினாரியோ இங்கே போயிட்டுருக்க. இந்த இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களும் ரூபாய் வித்து டாலரா தான் பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா டாலருங்கிறது யுனிவர்சல் கரன்சி. எல்லா கண்ட்ரியாலயும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கரன்சி தான் டாலர். ஸோ இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களும் ரூபாய செல் பண்ணி டாலரா கன்வெர்ட் பண்ணி தான் பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ இங்க ருப்பியோட சப்ளை அதிகமாகுது. பட் வாங்குற அளவுக்கு டிமாண்ட் இல்ல. எப்பவுமே ஒரு ப்ராடக்ட்டோட சப்ளை அண்ட் டிமாண்ட் ஈக்குவலா இருந்தா தான் அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸுங்கிறது ஸ்டேபிளா இருக்கும். இன்கேஸ் சப்ளைலயோ, டிமாண்ட்லயோ ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா, அதோட பிரைஸ்லயும் சேஞ்சஸ் நடக்கும். இப்ப இங்க ருப்பிய அதிகமா செல் பண்றாங்க. பட் வாங்குறக்கு ஆள் இல்ல அப்படிங்கிறப்ப, ருப்பியோட சப்ளை அதிகமாகுது. டிமாண்ட் இல்ல. அப்படிங்கிறப்ப ருப்பி டெப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப வந்து $1 ஈக்குவல் டூ ரூ. 83ங்கிற பிரைஸ்ல போயிட்டுருக்கு. இப்படி நெறைய பேர் ருப்பிய செல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, கடைசியில $1 ஈக்குவல் டூ ரூ. 100ல வந்து நிக்கும். இது பேரு தான் ருப்பி டெப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க இன்வெஸ்டர்ஸோட வேலை முடிஞ்சது. ஸ்டாக்ஸ செல் பண்ணாங்க, பாண்ட்ஸ செல் பண்ணாங்க. மார்க்கெட் டவுன் ஆச்சு. ருப்பிய டாலரா கன்வெர்ட் பண்ணாங்க. ருப்பி டெப்ரிஷியேட் ஆச்சு. இப்ப அவங்க டாலரா கன்வெர்ட் பண்ணி அவங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைச்சாங்களோ, அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க இப்ப. ஸோ இப்ப இது இந்தியாக்குள்ள எந்த மாரியான சிச்சுவேஷன கிரியேட் பண்ணும் அப்படின்னா, இம்போர்ட் பிசினஸ் பண்றவங்கள தான் இது பெருசா அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா, அவன் ஆல்ரெடி $1 ஈக்குவல் டூ ரூ. 80 குடுத்து ப்ராடக்ட்ஸ இம்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ருப்பி டெப்ரிஷியேட் ஆனதுனால, $1 ஈக்குவல் டூ ரூ. 100 ஆனதுனால, இப்ப அவன் அந்த ப்ராடக்ட் பை பண்றதுக்கு ரூ. 100 குடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. ஓகேவா? இப்ப ரூ. 80 ஒரு பொருள வாங்கி ப்ராஃபிட் வச்சு ரூ. 90 வித்துட்டு இருந்தான் அப்படின்னா, இப்ப ருப்பி டெப்ரிஷியேட் ஆனதுனால, அதே பொருள ரூ. 100 குடுத்து வாங்கி ரூ. 110 ப்ராஃபிட்டா வச்சு விப்பாங்க. பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன ட்ரிகர் பண்ணிவிடும். ஆக்சுவலா இந்தியாங்கிறது எக்ஸ்போர்ட்ட விட இம்போர்ட் தான் நம்ம அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த ருப்பி டெப்ரிசியேஷனால இம்போர்ட்டும் கம்மியாகும். இம்போர்ட் கம்மியாகுதுன்னா, ப்ராடக்ட் உள்ள வரது கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஸோ, ப்ராடக்ட் உள்ள வரது கம்மியாகுதுன்னா, இன்கேஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்குங்கிறப்ப, அதுவும் இன்னும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எண்ட் ஆஃப் த டே இந்த இன்க்ரீஸ் ஆன பிரைஸ் எல்லாமே நம்மளோட தலையில தான் வந்து விடியும். ஏன்னா, நம்ம தான் கன்சியூமர்ஸ். அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த பொருள நம்ம தான் வாங்க போறோம். இங்க 2வது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கடன். இந்தியா வந்து IMF கிட்டயும், வேர்ல்ட் பேங்க் கிட்டயும் கடன் வாங்கியிருக்கும். அந்த கடன் இந்தியா வந்து டாலர்ல தான் வாங்கும். ஸோ இந்தியாவுக்கு வருமானம் எப்படி வருதுன்னா, நம்ம கட்டுற டாக்ஸ் தான். நம்ம ரூபாயில தான் டாக்ஸ் கட்டுவோம். ஸோ வருமானங்கிறது இந்தியாவுக்கு ரூபாயில வருது. ஆனா இந்தியா கடன் அடைக்க வேண்டியது டாலர்ல. இப்ப ருப்பி டெப்ரிஷியேட் ஆனதுனால $1 ஈக்குவல் டூ $80 இருந்தது. இப்போ $1 ஈக்குவல் டூ $100 ஆயிருச்சு. இப்ப $100 இந்தியா கடன் வாங்கியிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ரூ. 8000 குடுத்தா போதும் அந்த கடன அடைச்சிரலாம். பட் இப்ப அந்த கடன் அடைக்கணும் அப்படின்னா ரூ. 10,000 குடுக்கணும். அப்பதான் அந்த கடன் அடையும். கவர்மெண்ட் அந்த லோன ரீபே பண்ணணும்னா, கவர்மெண்ட் தன்னோட இன்கம்ம இன்கிரீஸ் பண்ணணும். கவர்மெண்ட் இன்கம் இன்கிரீஸ் பண்றதுக்கு இருக்கிற ஈஸியான வழியே டாக்ஸ் இன்கிரீஸ் பண்றது தான். டாக்ஸ் எண்ட் ஆஃப் தி டே யார் தலையில வந்து விடியும்னா, நம்ம தலையில தான் வந்து விடியும். எண்ட் ஆஃப் தி டே நம்ம தான் டாக்ஸ் கட்டுறோம். ஸோ இப்படி அமெரிக்கால இன்கிரீஸ் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ நம்மள மாரியான மக்கள தான் பாதிக்குது. ஸோ இது அமெரிக்கால தானே இன்கிரீஸ் பண்றாங்க. ஸோ இந்தியால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி இதுக்கு மட்டும் இல்ல, வேற எந்த கண்ட்ரில எந்த பிரச்சனை நடந்தாலும் அப்படி நம்ம ஈஸியா எடுத்துட்டு போ முடியாது. எண்ட் ஆஃப் தி டே அது நம்மள தான் பாதிக்க போகுது. ஸோ இந்த வீடியோல அமெரிக்கால இன்கிரீஸ் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இந்தியால இருக்கிற ஒரு காமன் மேன அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறத சொல்லுங்க. புரியல அப்படின்னா இன்னும் என்னால எவ்வளோ எளிமையா எக்ஸ்பிளைன் பண்ணி போட முடியுமோ, அவ்வளோ எளிமையா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.